அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பேச்சுலர் குக்கிங்ல ரொம்ப ஸ்பைசியான ரொம்பவே டேஸ்டியான மட்டன் ரெசிபில கொஞ்சம் டிஃபரெண்டான அக்னி மட்டன் கறி ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேங்க. இதை நாம கொஞ்சம் குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிடலாம். ஏதோ இந்த அளவு பீஸா எல்லாத்தையுமே கொஞ்சம் குட்டி குட்டியா கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மட்டன் நம்ம எவ்வளவு எடுத்திருக்கோமோ அதே அளவே வெங்காயத்தையும் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ நான் ஒரு 1/4 கிலோ வெங்காயத்தையும் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அதாவது ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சில்லையும் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்ப நான் ஒரு குக்கர் எடுத்து இந்த மட்டன், அதுக்கப்புறம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்ச வெங்காயம், அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு இது முங்குற அளவு ஜஸ்ட் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாய் வத்தல் நான் ஒரு 8 வத்தல் இதுக்கு நான் சேர்த்துக்கிறேன். 7ல இருந்து 8 வத்தல் போட்டா கரெக்டா இருக்குங்க. ஸோ நான் ஒரு 8 வத்தல் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு அடுப்பு ஆன் பண்ணி இந்த குக்கரை வச்சிடலாம். வச்சு ஒரு 3 விசில் வைக்கலாங்க. மட்டன் உங்களுக்கு நல்லா குக் ஆனாதான் இந்த அக்னி மட்டன் கறி ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஸோ இப்போ 3 விசில் வந்துடுச்சு. நான் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கறேன். பாருங்க இந்த மாதிரி இருக்கு. ஸோ திருப்பி நான் அடுப்பை ஆன் பண்ணி இந்த இதை நல்லா கொதிக்க வைக்கிறேன். கொதிக்க வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேங்க. மிக்ஸ் பண்ணிட்டு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிட்டு இந்த வாட்டர் நல்லா ரெடியூஸ் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் மேலே தூவிக்கலாங்க. இப்போ நல்லாவே இந்த வாட்டர் ஃபுல்லாக நல்லா ரெடியூஸ் ஆயிடுச்சுங்க. ரெடியூஸ் ஆகிட்டு இந்த மட்டன் கறி இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதோட டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக சூப்பராக இருக்குங்க. மட்டன்லாம் அவ்வளோ நல்லா குக் ஆகி இதில் இருக்க அந்த வெங்காயம், இந்த தேங்காய் சீலை, அது எல்லாமே ரொம்ப ஜூஸியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் சாதாரணமாக ஒரு ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு வச்சுட்டு இதை சாப்பிட்டா கூட இது அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கிராண்டான ஒரு லஞ்ச் சாப்பிட்ட மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த அக்னி மட்டன் கறியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் நம்மளுக்கு ட்ராப் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதோட நம்ம எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.